இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் நாள் வரும்போதெல்லாம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கூடாதா? இது ஒரு அந்நிய பண்டிகை தானாமே அப்படிலாம். இயேசு இன்னைக்கு தான் பிறந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு இடத்துல வேற நாட்களில் கூட இதை கொண்டாடுறாங்க. ரஷ்யா போன்ற இடங்களில் கிறிஸ்மஸ் வேறு நாளில் கொண்டாடுறாங்க. கரெக்டாக இத்தனை தேதி இத்தனை மணிக்கு மரியாளுக்கு பிரசவ வேதனை வந்ததா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குளிர்காலம் அதெல்லாம் வச்சு அவங்க ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஏற்கனவே வேற ஒரு தெய்வத்துக்கு, குறிப்பாக சனிக்கோள், சனி என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வத்தை கொண்டாடுறதுக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருந்த நாள் தான் இந்த டிசம்பர் 25. ஏன்னா அந்த குளிர்காலன்றதுனால நீண்ட இரவு இருக்கும், ரொம்ப சீக்கிரமே இருட்டிடும், ரொம்ப லேட்டாக தான் விடியும். அதில் இந்த நாள் ரொம்ப நீளமானதாக இருக்கும். ஸோ இருட்டை அவங்க இன்ஆஸ்பீஷியஸாக நினைச்சதுனால, அது துரதிர்ஷ்டம் மிகுந்ததாக நினைத்ததுனால இந்த இருட்டை விரட்டும்படியாக இரவெல்லாம் அவர்கள் முழித்திருப்பார்கள். அப்படி முழிச்சிருக்கும் போது பாட்டு போடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் தொந்தரவு பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் பிற்காலங்களில் கேரல் சர்வீஸ் ஆகும். மற்றவங்கள தூங்கிட்டு இருக்கவங்கள போய் எழுப்புறதாகவும் மாறி போச்சுன்னு வச்சுப்போம். ஆனால் இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது கொண்டாடலாமா கூடாதான்றது இல்லை. இயேசு வெறும் மனிதர்களை மாத்திரமல்ல, அவர் பண்டிகைகளையும் தம்முடையதாக மீட்டு கொண்டார். யாருக்கோ கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த ஒரு பண்டிகையை இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அவருடையதாக அது மாறிப்போனது, அது மீட்கப்பட்டு விட்டது. அதான் நமக்கு தெரியணும், அது மீட்கப்பட்டிருக்கிறதுன்றதை நாம் புரிந்து கொள்ளணும். சரி, கடந்த 3 வாரங்களாக கிறிஸ்மஸ் செய்தி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். எப்படி பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் இதை சொன்னார்கள், அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு முக்கியமாக மீகா என்கிற தீர்க்கதரிசி, அதாவது ஏசாயாவினுடைய காலத்தில் வாழ்ந்த மற்றொரு தீர்க்கதரிசி, கிமு 700 ஆண்டுகளில், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். இது மொத்தம் ஒரு 8 சாப்டராக பிரிச்சிருக்கிறாங்க மீகா புஸ்தகத்தை. அதில் பெரும்பான்மையானது ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும், நியாய தீர்ப்பு சொல்கிறதாக, தண்டனையை அறிவிக்கிறதாக இருக்கும். அதற்கு இடையில ஹோப் அங்கங்கே கிளிம்ஸ் கொடுப்பாங்க, நம்பிக்கைகள் அங்கங்கே வெளிச்ச கீற்றுகளாக வர ஆரம்பிக்கும். இந்த யூதா பட்டணம் பிடிக்கப்பட போகிறது, நீங்கள் எல்லாரும் பாபிலோனு கொண்டு போகப்பட போகிறீர்கள் என்பதை இவர் முன்னறிவிக்கிறார். நீங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இப்படியே இருக்க போகிறது இல்லை, நீங்கள் எல்லாம் பிடிபட போறீங்க, அடிமையாக போறீங்க அப்படிங்கிறத இவர் மீகா சொல்கிறார். அதற்கு நடுவில் அவர் ஒரு விஷயத்தை சொல்றார். 5வது அதிகாரம் 2வது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இதுதான் அவர் சொன்ன முக்கியமான குறிப்பு. ஒரு மேசியா வரப்போகிறார்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பிறக்க போகிற இடத்தை சொல்லுகிறார். அது இதில் ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, வேற வேற ஊரும் கூட, ஆனால் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பின்கோடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எப்ராத்தாவுக்குள்ளே இருக்கிற பெத்லஹேம், அது எப்ராத்தாவுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த எப்ராத்தா அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. இந்த எப்ராத்தா அல்லது அது எஃப்ராயிம் என்கிற வார்த்தையும் சேர்ந்து வருகிறது. ஆனால் எஃப்ராயிம் அப்படின்னு சொன்னால் பலுகி பெறுகிறத பற்றி சொல்லியிருக்கு. மனாசே எஃப்ராயிம்னா பலுகி பெறுகிறது, கனி கொடுக்கறத பற்றிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் எப்ராத்தான்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் சாம்பல் மேடு என்று அதனுடைய அர்த்தம். ஆஷ் ஹீப், சாம்பல் மேடு தான் எப்ராத்தா. இந்த எப்ராத்தா அல்லது இந்த பெத்லஹேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ். இந்த எப்ராத்தா அதில் தான் ராகேல், யாக்கோபுடைய நேசத்துக்குரிய மனைவி, யோசேப்புடைய அம்மா, அவங்க பென்னிமேனை பெற்றெடுக்கும் பொழுது இங்கே தான் இறந்துடுறாங்க. அந்த பெத்லஹேமுடைய வாசல்ல தான் இந்த கல்லறை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அது ஒரு பிளேஸ் ஆஃப் சாரோ, ஒரு
ஒரு வருத்தத்தினுடைய ஒரு இடமாக அங்க இருக்குது. அந்த வருத்தத்தினுடைய இடத்தை கடக்கும்போது அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற பெத்லஹேமுக்குள்ள போறாங்க. அந்த பெத்லஹேம் தான் ரூத் வந்து செட்டில் ஆகிற இடம். மோவாப் தேசத்திலிருந்து ரூத் வந்து நகோமியோட தங்குற இடமாக இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் தாவீது பிறக்கிறார். தாவீது பிறந்து அவர் ராஜாவாகும் பொழுது இந்த இடம் முக்கியமான இடமாக மாறுகிறது. மறுபடியும் ஒரு வருத்தத்தின் இடமாக இருந்த ஒரு விஷயம் ஒரு ராஜாவை கொடுக்கிற ஒரு இடமாக மாறி போனது. ஸோ இது 2 வரலாறும் இதுக்கு இருக்குது. அதற்கப்புறம் அது ஒரு மறக்கப்பட்ட இடமாக மறுபடியும் மாறுது. ஏன்னா கிங் டேவிட் வந்து 300 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவர் ராஜாவாகி எல்லாரும் ராஜாவாகி அவர்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு போய் அவருடைய வம்சத்தில் உள்ளவங்க யாரும் இல்லாமல் போகிற அளவிற்கு அது ஆயிடுச்சு. ஆன பிறகு இப்போ அது ஒரு மறக்கப்பட்ட இடமாக மாறி போகிறது. ஆனா அந்த இடத்துல இருந்து ஒரு நீதியுள்ள ராஜா புறப்பட போகிறார். அந்த இடத்தை மறுபடியுமாக நினைப்பூட்டுகிறவராக மீகா இங்க பேசுறார். ஸோ அந்த இருளான நேரங்கள்ல நீங்க இயேசு பிறந்த காலம் வந்து ரொம்ப ஒரு பனி காலம்ன்றதுனால ரொமான்டிக்கான பிக்சரை நம்ம பார்க்க முடியாது. இப்போல்லாம் அந்த கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பனி விழும். அங்கே பச்சையாக 2 மரம் இருக்கும். அந்த மரங்கள் மேலே அந்த பனி விழுந்து அப்படியே இருக்கும். அங்கே ஒரு 2 பெல் வச்சு ஒரு படம் இருக்கும். பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளசன்ட் டைம் கிடையாது இயேசு பிறந்தது. இயேசு பிறக்கும் பொழுது அவர்கள் அடிமைகளாக நசுக்கப்பட்டவர்களாக ரோமர்களுடைய விரலின் கீழாக நசுக்கப்பட்டு கொண்டிருந்தவர்களாக வாழ்க்கை கசந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன சொல்லியிருக்குது, நீ யூதாயாவில் உள்ள 1000ங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அவருடைய புறப்படுதல் ஆதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அதாவது தாவீது தான் அங்கிருந்து ராஜாவாக புறப்பட்டவர். ஆனா அது நடந்து 300 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னால 1000 வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால ஆபிரகாம். ஆனா இவரோ அதற்கு முன்பாகவே புறப்பட்டு விட்டார். அதான் அதுல இந்த தீர்க்கதரிசனுடைய இன்சைட் நம்ம பார்க்கிறோம். ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ், அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். அவர் வந்து ஒரு நல்ல மேய்ப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஜனங்களை போஷிக்கிற நல்ல மேய்ப்பராக இருப்பார். ஏன்னா அப்போ அந்த ராஜாக்கள் காலங்களில் அவர் அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு கொண்டிருந்த காலங்களில் அவங்களுக்கு எப்படி இருக்கணும், ஒரு ராஜானா தங்களுடைய சுய லாபத்துக்காக வாழ்கிறவர்கள். அவர்களுக்கு வேற யாரை பற்றியும் அக்கறை இல்லை. அவர்கள் ஏன் பதவியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக. ஆனா இந்த ராஜா வித்தியாசமானவராக நல்ல மேய்ப்பனாக வருவார் அப்படிங்கிறதான் காண்பிக்கப்படும். இந்த ராஜா மேய்ப்பனாகிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு முரண் மாதிரி. ஏன்னா இந்த ராஜா, ஹை பிரீஸ்ட் இவங்கெல்லாம் எலைட் சொசைட்டி. மேய்ப்பர் வந்து எலைட் சொசைட்டி கிடையாது. மேய்ப்பர்களில் பணக்காரங்களும் வந்திருப்பாங்க, ஏழைகளும் வந்திருப்பாங்க. ஆனால் சமுதாயமாக நீங்கள் பார்க்கும்போது அவங்க எலைட் சொசைட்டி கிடையாது. அப்போ ஒரு ராஜா வரப்போகிறார், அவர் ஒரு மேய்ப்பன் போல இருப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு முரண் மாதிரி, நகை முரண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இவர் சமாதானத்தின் காரணராக, இவரே சமாதான காரணர். இது கூட ஒரு முரண் தான். ராஜா எப்படி ஒரு சமாதான காரணராக இருக்க முடியும்? ராஜானா யுத்தத்தில் வல்லவராக இருக்கணும். ராஜானா மிரட்டணும். யுத்தம் எல்லா ராஜாவும் பண்றது இல்லை. ஆனா யுத்தத்தை தவிர்ப்பதற்காக மற்ற ராஜாக்கள் அவருக்கு சமாதானமாவாங்க. இவர் அப்படி கிடையாது. இவர் சமாதானத்துக்கு காரணராக இருக்கிறார். இந்த இயேசு நாம் இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோமே, அவர் யுத்தத்தில் வல்லவர் அல்ல என்பதுதான் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு விஷயம். அவர் பட்சிக்கிற அக்னியாகவோ யுத்தத்தில் வல்லவராகவோ இல்லை. அப்படி அவர் இருக்கும் பொழுதும் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லா மேசியாக்களும், நான் முதல் வாரத்தில் சொன்னது போல, எரேமியா வச்சு படிக்கும்போது சொன்னது போல, எல்லா ராஜாக்களும் எல்லா மேசியாக்களும் யுத்த வீரர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. ஆனா இவருடைய புரட்சிக்கே புரட்சி. மேசியாக்கள் என்றால் புரட்சி செய்கிறவர்கள் தான். ஆனா இது ஆயுதம் இல்லாத புரட்சி. எனவே புரட்சிகளுக்கெல்லாம் புரட்சியாக இருக்கிறது. இதை யாரும் எதிர்பார்க்கல. அவருடைய ராஜ்யம் யுத்தத்தினாலே அல்ல, சமாதானத்தினாலே நிறுவப்பட போகிறது.
அதான் தேவனுடைய ராஜ்யம். இப்போ இந்த தீர்க்கதரிசனம் சொல்லி 700 வருஷம் ஆயிடுச்சு. 700 வருஷம் ஆகும்போது பெத்லஹேம்ல உள்ள ஒரு பெண்ணுக்கோ, பெத்லஹேம்ல உள்ள ஒருத்தருக்கு வந்து தேவதூதன் தரிசனம் ஆகல. நாசரேத்துல ஒரு திருமணத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நிச்சயிக்கப்பட்ட மரியாள் என்று சொல்லி பெயரிடப்பட்ட, மரியாள்னா மிரியம்னு அர்த்தம், மோசேயினுடைய சகோதரியினுடைய பெயரை வச்சிருந்துருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து நாசரேத்துல அவங்க இருக்கும்போது, மீகா தீர்க்கதரிசி சொன்னது பெத்லஹேம்லேருந்து வருவாருன்னு. ஆனால் தேவதூதன் போனது நாசரேத்துக்கு. நாசரேத்தில் போய் சொல்றாரு. இந்த நாசரேத்தில் இவர் சொல்லும்போது, இங்க ரோம்ல அகஸ்துராயன், அகஸ்டஸ் சீசர் இருக்கிறாரு. அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஒரு அரசாங்க கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போடப்படுது. அந்த சட்டம் போடப்படும் பொழுது இவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. அங்கிருந்து தங்களுடைய பயணத்தை இங்க வந்து அந்த கணக்கு குடிமதிப்பு எழுதுவதற்காக பெத்லஹேம் நோக்கி நகர்த்தப்படுகிறது. இதெல்லாம் தான் நம்ம வந்து காட் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்றோம். நம்ம எல்லாமே வந்து தேவனுடைய செயல் அப்படின்னு சொல்றோம். தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக இவங்க இங்க வர்றாங்க. இவங்க இங்க வந்து தங்கி இருக்கிற வேளையில இவர்களுக்கு பிரசவ வலி உண்டாகிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இந்த படங்கள் எல்லாம் பார்க்குறோம், அல்லது நம்முடைய கற்பனைகள் எப்படி இருக்குது, கழுதையில் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. கடைசி அவங்க அப்படி வர 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 வலி வந்துகிட்டே இருக்குது. இந்த வலி வந்து தான் கழுதையை விட்டே இறங்குனாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த வலி வந்து ஒரு ஒரு சத்திரமா போய் அவர் வந்து கதவை தட்டுறாரு. ஒவ்வொரு சத்திரமா போய் கதவை தட்டி சத்திரத்தில் இடம் இல்லை இடம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சரியாக நீங்கள் வரலாறுலாம் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஒரு சின்ன ஊர். பெத்லஹேம்ன்றது கொஞ்சம் பேர் கூடியிருக்கிற ஒரு சின்ன ஊர். அங்கே சத்திரங்கள் கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார் ஹோட்டல்னு கிரேடு பிரிக்கப்பட்ட ஹோட்டல்ஸ் கிடையாது. சத்திரங்கள் வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக ஒரே ஒரு சத்திரம் தான் அந்த பகுதிகளில் இருந்திருக்கு. ஆனால் இங்கே போடப்பட்ட அந்த சத்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்த குறிக்கல, பப்ளிக் ஹோட்டல்ஸை குறிக்கல. அது வந்து குடிமதிப்பு எழுதுவதற்காக, அல்லது அந்த நாட்கள் வந்து கூடார பண்டிகை நாட்களாகவும் சில பேர் சொல்றாங்க. அப்போ எது எப்படி இருந்தாலும் கெஸ்டால நிரம்பி இருக்கிற ஒரு சூழல் அங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வீட்டில் தான் தங்கி இருந்திருக்கணும். ஒரு வீட்டில் தங்கி இருக்கிற வேலையில இந்த கெஸ்ட் ரூமை தான் இவங்க வந்து சத்திரம்ன்ற பேர்ல சொல்றாங்க. கௌத்தலாமா அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் இன் அப்படின்னு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே விருந்தினர்கள் தங்கி இருக்கிற ஒரு இடம். ஸோ இப்போ விருந்தினர்கள் தங்கி இருக்கிற இடத்துல தான் இவங்களுக்கு இடம் இல்லை. குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அந்த அறையில இல்லை. அதனால அவங்க கீழே வந்து அந்த வீட்டினுடைய கீழ்ப்பகுதியிலேயே மிருகங்கள் வந்து தங்கியிருக்கும். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ரொம்ப கொடுமையான மக்கள் கிடையாது அவங்க. அவங்க வந்து தேவனுடைய மக்கள். அவங்க வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிறத ரொம்ப உயர்வா யோசித்தவங்க. தேவ தூதர்கள் வருவாங்க அப்படின்னு நம்பி இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஏன் வந்து வழிப்போக்கர்களுக்கு கூட அவங்க ஏன் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள தேவ தூதர்கள் யாராவது இருப்பாங்க, ஆபிரகாம் கிட்ட விசிட் பண்ண வந்த மாதிரி நம்மளையும் விசிட் பண்ண வருவாங்க அப்படின்லாம் நம்பினதுனால அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த தாவீதினுடைய வம்சத்துல உள்ளவங்க இவங்க. பெரியம்லாம் தாவீதினுடைய வம்சத்துல உள்ளவங்க பாருங்க. அவங்க ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. வெளியூருக்கு இவங்க யாரும் தெரியாத ஊருக்கு இவங்க போகல. அவங்க ஊருக்கு அவங்க திரும்பி வந்தபோது அவங்களுடைய உறவினர்கள், எத்தனையோ ஆண்டுகள் கழித்து பார்க்கக்கூடிய உறவினர்கள்லாம் அங்க இருந்திருப்பாங்க. யாரோ போறவங்களையே அந்நியர்களே உபசரிக்க மறவாதிருங்கள்னு சொன்ன அந்த கலாச்சாரத்துல சொந்தக்காரங்களை வந்து எப்படி பார்த்திருப்பாங்க? அப்படி வந்து ஒரு பெண் வந்து இந்த இந்த நாட்கள்லயே கூட ஒரு பெண் வந்து கர்ப்பிணியா இருக்கிறவங்கள பார்க்கும் பொழுது இரக்கம் தோன்றாதவர்களுக்கு இரக்கம் தோன்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது போ போ வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடப்படுகிற ஒரு இடமாக அங்க நம்ம பார்க்க முடியல. இரக்கம் இல்லாதவர்களாக, கர்ப்பிணிகளை விரட்டி விடக்கூடியவர்களாக பார்க்க முடியல. அதாவது நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ பிள்ளையானது கந்தை துணியிலே சுற்றப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எப்படி தோணுது? கந்த துணினா நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான, ரொம்ப கிழிஞ்ச, அல்லது அடுப்புல பொருட்கள்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு கந்த துணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா உண்மையிலேயே அங்க போய் பார்த்தா கந்தை 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 துணி அப்படிங்கிறது வந்து
ஸ்வாடலிங் கிளாத்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்வாடல் ரேக்ஸ் கிடையாது அது. ஸ்வாடலிங் கிளாத்ஸ் அப்படின்னா ஆட்டு பால்ல ஊற வைக்கப்பட்டு எடுக்கிற துணி. அந்த குழந்தை பிறக்கும் போது, அப்பெல்லாம் ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது இல்ல. குழந்தை பிறக்கும் போது குழந்தையினுடைய சரீரங்கள்ல தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும்பொழுது ஏற்படுகிற காயங்கள் இருக்கும். அந்த காயங்கள் ஆறுவதற்கு இந்த ஆட்டுப்பால் பயன்படுத்தி அந்த துணியை வந்து முக்கி அந்த குழந்தைய சுத்துற பழக்கம் இருந்திருக்குது. அதுதான் கந்த துணி. இப்ப நம்ம கற்பனையில கந்த துணினோடனே ஏசு ஏழையா பிறந்தாரு, கந்த துணியில சுத்தினாங்க, அப்படிலாம் நமக்கு ஒரு 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 பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. அப்படி இல்லை அது. சரி, எது எப்படியா இருந்தாலும் அவர் பெத்லஹேம்ல வந்து பிறந்தாருன்றதான் இங்க விஷயம். மீகா சொன்னதுதான் நிறைவேறிச்சு. நாசரேத்துல போய் தேவதூதன் தரிசனம் கொடுத்தாலும் கூட இங்க அவர் வந்தது வந்து பெத்லஹேமுக்கு வந்துட்டாங்க. பெத்லஹேம்ல தான் வந்து பிறக்கிறாங்க. அவர் வந்து அந்த பெத்லஹேம் அல்லது எப்ராத்தா என்று சொல்லப்படுகிற இடம், பெத்லஹேம் வந்து அப்பத்தின் வீடு, அதே நேரத்தில் சாம்பல் மேடு, ஆஷ் ஹீப், பிளேஸ் ஆஃப் ப்ரொவிஷன், பிளேஸ் ஆஃப் கிரேட் லாஸ், பிளேஸ் ஆஃப் ஜாய், பிளேஸ் ஆஃப் சாரோ. அது வந்து ஒரு மரணமும் ஜீவனும் ஒன்னா குடியிருக்கிற ஒரு இடம் மாதிரி அந்த 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 இடம். அந்த எப்ராத்தாவில் உள்ள பெத்லஹேமே அப்படின்னு சொல்றது வந்து வெறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கிற இடம் கிடையாது, அல்லது வெறும் துக்கத்தை மட்டும் அனுபவிக்கிற இடம் கிடையாது. ரெண்டுமே மாறி மாறி வருகிறது. அங்கதான் இந்த பிள்ளையை பார்த்து மேய்ப்பர்களும் ஞானிகளும் வணங்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதே இடத்துலதான் ஏரோது அந்த குழந்தையை கொல்லுவதற்கு ஆள் அனுப்புகிறார். அதுதான் மேசியா வந்து பிறப்பார்னு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். அங்கதான் சொல்லி இருக்குது அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லை. அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டதும் அவர் அங்க பிறந்தது ரெண்டுமே அங்கதான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது ஹோப் அண்ட் ஃபியர்ஸ், நம்பிக்கையும் பயமும் கலந்த ஒரு இடம். நாம இப்படியே ஆயிடுவோமோ, நம்ம என்றைக்குமே அடிமையாயிடுமோன்ற பயம் நிறைந்த வாழ்வு தான் இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்வு. ஆனா அதே நேரத்துல நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு மேசியா வருவார், நமக்கு ஒரு மேய்ப்பன் வருவார், நீதியோடு நியாயத்தோடு நம்ம அரசாட்சி பண்ணுவார், இந்த அடிமைத்தனத்தில் நம்ம விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையும் அவர்களுக்கு அங்கதான் இருந்துச்சு. இது ரெண்டும் சந்திக்கிற இடம் அதான் பெத்லஹேம். ஹோப் அண்ட் ஃபியர்ஸ். எங்க இந்த நம்பிக்கையும் பயமும் சந்திக்குதோ அதுதான் உங்களுடைய பெத்லஹேம். அங்குதான் வார்த்தை உலகத்திற்குள் வந்த இடம். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நாம எப்ப இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள, கான்ட்ரடிக்ஷனுக்குள்ள, வாழ்க்கையா இல்லையா அப்படிங்கிற முரண்பாடுகளுக்குள்ள போகும்பொழுதுதான் வார்த்தை நமக்குள்ளே பிறக்கிறது. அதான் நம்முடைய பெத்லஹேமா இருக்குது. இயேசு பிறக்கும்போது தேவ தூதர்கள் வந்து பாட்டு பாடுறாங்க. யாருக்கிட்ட? மேய்ப்பர்கள்ட்ட. அவங்க சொன்ன செய்தி இதுதான், உலகத்திற்கு ஒரு ரட்சகர் வந்திருக்கிறார். அவர் உலகத்துக்கு வரும்பொழுது ரட்சகராக பிறக்கிறார். ஏன்னா இந்த உலகம் காப்பாற்றப்பட வேண்டியது இருந்தது. மாம்சத்துல வந்த இயேசு ஏதோ சுத்தி பார்க்கறதுக்காக வரல. அதாவது மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தேவன் விசிட் பண்ணல. தேவன் இந்த இடத்துல பூமிக்கு வந்தது வந்து எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது, நாம உண்டாக்கி வச்ச பூமி எப்படி இருக்குது, நம்ம வாழ்ற மக்கள் எப்படி இருக்காங்கன்னு ஒரு ராஜா விசிட் வர்ற மாதிரி அவர் விசிட் பண்ணல. அவர் இங்கு வரும்பொழுது ரட்சகராக வந்தார். ஏனென்றால் இந்த பூமி ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியத்தில் இருந்தது, காப்பாற்றப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அதனால்தான் அவர் சேவியர். அதனால்தான் அவர் மேலும் இந்த சில 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 இடத்துல பார்த்துருக்கீங்களா, பசங்க ஏதாவது ஆபத்தில் மாட்டிப்பாங்க, அல்லது ஏதாவது அவங்கள மோதிரும், ஏதாவது அவங்க ஓடி போய் கையை உடச்சிக்கிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் சில பேர் அவங்கள அடிப்பாங்க. ஏன் வந்து நீ வந்து சரியாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா இல்லாத உலகத்தை மேலும் அழிப்பதற்காக தேவன் வரல. நீங்களாம் நல்லா இல்லை, அதனால் உங்களை அழிக்க போகிறேன்னு சொல்கிறதுக்காக இயேசு வரல. அவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வரல.
இதை நேசித்து இதை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார். நாட் டு கண்டம், பட் டு சேவ். நாசமா போவீங்கன்றதை அறிவிக்கிறதுக்காக அவர் வரல, மீட்கிறதுக்காக வந்தார். அதான் இயேசு பிறப்பினுடைய நல்ல செய்தி. இந்த ஹோப்பும் ப்ராமிஸும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ, இந்த ஹோப்பும் ப்ராமிஸும் வருத்தத்தோடு கூட எங்க சந்திக்குதோ, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம், அங்க ஒரு நம்பிக்கை சந்திக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் நம்முடைய பெத்லகேம். அதனாலதான் இந்த பெத்லகேம் என்று சொல்லப்படுகிற சாம்பல் குவியல் பக்கத்துல நாம் அமர்ந்திருக்க வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த சாம்பல் குவியல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய கனவுகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு நேரத்துல அக்னியா பற்றி எரிஞ்சிருக்கும். ஒரு நேரத்துல ரொம்ப பெரிய ஆசைகள்லாம் நமக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப சாம்பல் ஆயிட்டு இருக்கும். இப்போ மங்கி எரிகிற திரியாக அது மாறி இருக்கும். நம்முடைய ஹோப்ஸ், நம்முடைய ட்ரீம்ஸ், ஒரு காலத்துல குளோரியஸா இருந்த ஒரு வாழ்வு, அது எதுவானா இருக்கட்டும், பணமோ அல்லது நாங்கள் ஒரு காலத்தில் பயங்கரமாக ஜோம் பண்ணுவோம், இப்போ நாங்கள் ஜோம் பண்ணுறதுல நீங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், எது ஒரு காலத்தில் உங்களுக்கு குளோரியஸாக தெரிஞ்சது இப்போ அது சாம்பலை போல் இருக்கிறதோ, அது பக்கத்தில் நீங்கள் காத்திருக்கிற வேளையிலே, அந்த பெத்லகேமிலே, அந்த அந்த சாம்பல் குவியலாகிய எப்ராத்தாவிலே உங்களை சந்திக்கும்படி வார்த்தை வருகிறது. உங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் வருத்தமாய் மாறி போயிருக்கிற வேளையிலே நம்பிக்கையின் கீற்றாக வார்த்தை மாம்சமாகிற இடம் பெத்லகேம். அதை நாம் மறந்து போயிடக்கூடாது. நாம் ஒருவேளை இந்த யூதாயாவை போல சின்னவங்களா இருக்கலாம், அறியப்படாதவர்களா இருக்கலாம், பிரபலியம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனா ஒண்ணு நமக்கு தெரியணும், வார்த்தை நம்மை தேடி வருகிறது. அதனாலதான் நாம எதையும் தேடி போக வேண்டியதில்லை. நாம இந்த சாம்பல் குவியல் பக்கத்துல, இந்த எப்ராத்தாவிலே காத்திருக்கிற வேளையில, நம்மை மீட்கும் விதத்திலே நம்முடைய உலகத்திற்குள்ளாக வார்த்தை நுழைகிறது என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய ஒரே வேலை எதிர்பார்க்கிறது தான். நம்முடைய உலகத்திற்குள்ளாக ஜீவனுள்ள வார்த்தை நுழையும் பொழுது நமக்கு மீட்பு உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக, நம்முடைய உலகத்திற்குள்ளாக ஜீவனுள்ள வாழ்க்கை நுழையும் பொழுது அது மாம்சமாகிறது. இதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் காத்திருந்தார்களோ, யார் இரவெல்லாம் காத்திருந்தார்களோ, அந்த மேய்ப்பர்களுக்கு தான் இந்த நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டது. யார் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார்களோ, வெளியில் இருந்தார்களோ, அவர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. சாஸ்திரிகளுக்கு முதலாவது அறிவிக்கப்படலை. சாஸ்திரிகள் கல்விமான்கள், ஞானிகள். அவங்க நட்சத்திரத்தை பார்த்து மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணது மட்டும் இல்லை, மிஸ் பண்ணிட்டாங்க. நேராக போய் ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய அனலிட்டிக் மைண்டில் ராஜாவாக ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்படி ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்கல. மீகா எங்க பிறப்பாருன்னு சொன்னார், ஆனால் எப்போ பிறப்பாருன்னு சொல்லலை. எப்படி இது ஆகுன்றதெல்லாம் மீகா சொல்லலை. இந்த கிறிஸ்மஸ் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்றது இதுதான். உங்களுக்கான ரட்சிப்பு, உங்களுக்கான வார்த்தை உங்களை தேடி வரும். எப்போ தெரியாது, எப்படி தெரியாது, ஆனா வரும் என்பதுதான் வார்த்தை. அது வருவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கிற வேளையில அது நம்ம சந்திக்கும் பொழுது அந்த மரியாள் பாடின அந்த பாடலை நாம கூட பாட முடியும். அதை நம்ம வாசிக்கலாம். இதை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 1:46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வார்த்தையை சந்திக்கும் போது நடக்கிற விஷயம் இதுதான். ஒரு 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 ஜாய், நாம எதிர்பாராத அந்த களி கூறுதல் நமக்குள்ளே உண்டாகிறது தான் நம்மளுடைய வார்த்தை சந்திச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்து நம்முடைய தாழ்வான நிலையை குறித்து நாம துக்கப்பட வேண்டியது. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களை நீங்க தாழ்வான நிலைமையில யோசிப்பீங்கன்னா, அல்லது உங்களை குறித்த உங்களுக்கு ஒரு மோசமான எண்ணம் இருக்குமானா, அல்லது உங்களுடைய நிலைகள்
மோசமானதா இருக்குமானால், ஒரு காலத்துல பற்றி எரிந்ததா இருந்த உங்க வாழ்க்கை இப்ப சாம்பல போல மாறிந்ததானால், நீங்க அத குறிச்சு வருத்தப்பட வேண்டியதில்ல. நீங்க ஒண்ணு தான் நம்பணும். யுவர் ஃபியூச்சர் இஸ் பிரைட். ஃபியூச்சர் வில் பி பிளெஸ்ட். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை இப்பொழுதும் நம்புங்கள். அந்த சாம்பற் மேட்டிலே, அந்த எப்ராத்தாவிலே நீங்கள் நம்புங்கள். இப்போ ஒருவேளை அது வருத்தத்தின் இடமாக இருக்கலாம். அது ஒருவேளை ராகேலை புதைத்த இடமாக இருக்கலாம். ஆனா அந்த இடத்திலிருந்து தான் தாவீதும் இயேசுவும் வந்தார்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்குதுன்றது முக்கியம் இல்லை. உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமானதாக இருக்க போகுது. அவர் உங்கள் தாழ்வில உங்களை நோக்கி பார்க்கிறார். அதனால இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள். என்னுடைய ஃபியூச்சர் பாக்கியம் உள்ளதா இருக்க போகுது. என்னுடைய ஃபியூச்சர் பிளஸடா இருக்க போகுதுன்றதுதான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இயேசுனுடைய பிறப்பு நமக்கு அறிவிக்கிறது. மரியாள் அவங்கள பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்களோட லைஃப் அப்படிதான் இருந்திருக்குது. ஆனா தேவன் அதை நோக்கி பார்த்தார். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கடந்த வாரத்தில் நான் இந்த தேவனுடைய பயத்தை குறித்து நான் பேசினேன். அது நடுங்குகிற பயம் இல்லை, ஆனா தேவன் மேல் வைக்கிற மரியாதை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இதுதான் மரியாதைங்க சொல்றாங்க. ஸோ இந்த நாள் கிறிஸ்துமஸ் செய்தியில நான் உங்களுக்கு சொல்கிறது தான், நீங்கள் சாம்பற் மேடுகள் கீழே இருந்தாலும் எளியவர்களை உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிற தேவன் பிறந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அந்த வார்த்தை வரும்பொழுது, உங்க வாழ்க்கையில நீங்க பெத்லகேம் போல ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது, உங்க உலகத்துக்குள்ள அந்த வார்த்தை வரும்பொழுது உங்கள் ஆத்துமா கலிகூற பண்ணுவார். உங்கள் ஆத்துமாவை கலிகூற பண்ணுவார். உங்கள் ஆத்துமா மகிழும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இயேசுவினுடைய பிறப்பு பெத்லகேமிலே உண்டானது போல எங்களுடைய வாழ்க்கை எங்களோட ஒரு கிறிஸ் கிராஸ் ரோட்ல வருத்தமும் நம்பிக்கையும் கலந்த ஒரு இடத்துல நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு நீர் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வார்த்தையாக நீர் வருகிறதற்காக நன்றி. அது நிமித்தமாக எங்கள் ஆத்துமாவை கலிகூற பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் தாழ்விலே எங்களை நினைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அந்த பிரஸ்தானத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்க விரும்புகிறோம். உம்முடைய அந்த அனலுக்கு பக்கத்திலே நாங்கள் நெருங்கி வர விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து